ஹாய் வெல்கம் பேக் டு ஹலோ ஹரிணி சேனல். இன்றைக்கி நாங்கள் சிக்கன் கறி தான் வைக்க போகிறோம். வாங்க இப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு சிக்கன் எல்லாம் நல்லா ஒரு 3 டைம்ஸ் போல் வாஷ் பண்ணிக்கலாம். இது கூட நாங்கள் போடுற தூள் வகை அதெல்லாம் போட்டுக்கிடுவோம். அதாவது மிளகாத்தூள், மஞ்சள் தூள், வேறு மசாலா தூள். இப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது நான் சிக்கன் கறி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மஞ்சள் நிறையவே போட்டுக்கிடுவோம். மிளகு தூள் போட்டுக்கலாம். மிளகு கொஞ்சம். அது கூடவே நாங்கள் என்ன போட போகிறோன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு இல்லாமல் சமைக்க முடியுமா? உப்பு போட்டுட்டு இப்போ மசாலா தூளை போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிடுவோம். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம். நல்லா நாங்கள் போட்டிருக்க மசாலா எல்லாம் சிக்கனோட ஒட்டி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வைப்போம். இப்போ கலந்த தூள் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இதில் கொச்சிக்காய் தூள், மசாலா தூள் ரெண்டுமே கலந்துருக்கு. இப்போ இதை போட்டாச்சு. என் பின்னுக்கு ஒரு ஆள் காவா காத்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? எதுக்காக எல்லாம்? இந்த சிக்கனுக்காக. இப்போ நாங்கள் தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணிக்கிற போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நாங்கள் இன்றைக்கி கறி கொச்சிக்காய் போட போகிறோம். அதையும் கொஞ்சம் பெருசாகவே நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி நாங்கள் சிக்கன் மட்டும் போட்டு செய்ய போகிறதில்ல. இது கூடவே காலிஃப்ளவர் அது எல்லாத்தையும் தான் போட்டு செய்ய போகிறோம். நான் காலிஃப்ளவர் ஏற்கனவே சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துட்டு அதை அப்படியே கொஞ்ச நேரம் சுடு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்தோம். இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு, வெள்ளைப்பூடு, இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் போட்டுக்கிடுவோம். இப்போ அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். ஒரு கொப்பு கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு நான் ஒரு கொப்பையும் போட போகிறதில்ல, கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ இந்த இஞ்சி வெள்ளைப்பூடெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினோன்னே நாங்கள் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கத்தான் இருக்குது. வெங்காயம், கறி கொச்சிக்காய் அதெல்லாம் போட்டு இப்போ வெங்காயத்தையும் கறி கொச்சிக்காயும் போட்டுக்கிடுவோம். இப்போ இதையும் கொஞ்சம் வதங்க விடுவோம். இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் எடுக்க போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த காலிஃப்ளவரையும் இதுக்கு போட்டுக்கிடுவோம். இப்போ நாங்கள் ஏற்கனவே கழுவி வச்சுருந்த காலிஃப்ளவரை போட்டுக்கிடுவோம். இது காலிஃப்ளவர் உண்மைக்குமே நல்லா இருந்துச்சு. நல்லா அந்த சிக்கன் ஃப்ளேவர்லாம் இறங்கிருந்துச்சி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எது சிக்கன் எது காலிஃப்ளவர்னே தெரியாத அளவுக்கு
அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே அந்த சிக்கன்லேயும் போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் பார்த்து போட்டுக்கிருவோம். இப்போ நாங்கள் வந்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சிக்கன், அதையும் போட்டுக்கிருவோம். அதையும் இது வந்து இந்த காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னு தான் இதை போடுறோம். இப்போ சிக்கனை போட்டு வதக்கி எடுப்போம். இடையில நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை, அந்த எண்ணெயிலே தான் வதக்குறேன். இப்போ கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வைப்போம். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு குக் பண்ண தான் இருக்குது. இப்போ நாங்கள் மூடியாச்சு. அப்படியே நான் எப்படி மரத்தில் ஏறி இருக்கேன்னு பார்த்தீங்களா? ஏறலாம் இல்லை, ஆனால் வந்து கல் வச்சுருக்காங்க, கல் சுற்றி தான் அந்த மரம் வந்து நட்டிருக்காங்க, உள்ளுக்கு தான் நட்டிருக்காங்க. அந்த கல்லில் தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். இப்போ எங்களோட கறி வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சோம். வேக வச்சு ஓரளவுக்கு திக்காகணுன்னா இறக்கிட்டோம். இப்போ எங்களோட கறி ரெடி. சாப்பிட்டு பார்ப்போமா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்றும் அன்புடன் ஹலோ ஹர்னி.